ஒரு இருள் சூழ்ந்த பகுதி, கருப்பு நிற ஸ்டிக்கர்களால் ஒட்டப்பட்ட ஒரு கார். இந்த கார்ல எந்த பகுதின்னு சொல்லாத ஒரு இடத்துல ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்பை ஈடுபட்டது 2 பேர். ஒன்று ஈரானுடைய அதிபராக இருக்கக்கூடிய மசூத் அவருடைய பேர் இருக்குது. இன்னொன்று அவர் சந்திக்க போனது யாரு அப்படின்னா ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய மொஜ்தபா கமேனி அவரை சந்திக்க போனதா தகவல். ஆனால் அவர் உண்மையிலேயே மொஜ்தபா கமேனியை சந்திச்சாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுவது ஒரு சில நிமிடங்கள் தான். அதற்கு ஈரான் அதிபருடைய சொந்த பாதுகாவலர்கள் கூட அனுமதிக்கப்படலை. மொஜ்தபா கமேனியை சந்திச்சதாக எந்த தகவலும் இல்லை. அவர்கிட்ட ஒரு குரல் மட்டும் பேசியதாக தான் ஒரு தகவல் வெளியாகிருக்குது. இந்த வெளியாகக்கூடிய தகவல்களுடைய பின்னணி என்ன? மொஜ்தபா உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறாரா? இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இந்த வெளியாகக்கூடிய இந்த புதிய தகவல்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இதையெல்லாம் குறித்து தான் இன்னைக்கு நாம நம்மளுடைய டிகோட் ஷோவில் விரிவாக பேச போகிறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். பெண்களின் வெற்றியை கொண்டாடும் பெண்மையின் சிகரம் வைக்கம் விஜயலட்சுமி அன்னபாரதி பங்கு பெறும் சிறப்பு விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் 7 காரைக்குடியில். மத்திய கிழக்குல போர் நிறுத்தம் அமல்ல இருக்கா, இல்ல போர் தொடர்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது மிக வலுவாக எழுந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஈரான் மீதான தாக்குதலை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஹர்மோஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய முற்றுகை அப்படிங்கிறது எந்த விதத்திலையுமே மாறுதலுக்கு உட்பட்டதாக இல்லை. அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி அங்க பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹவுதிஸ் கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சவுதி அரேபியா கப்பல்கள் மீதான தாக்குதல்களை இன்னொரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் வந்து லெபனான் மீதான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கு. ஸோ இன்னமுமே வந்து ஒரு போர் நிறுத்தத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான சூழல்கள் பெரிய அளவில் தெரியல. ஆனால் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது மிக விரைவிலேயே நடக்கும். ஒரு ஒப்பந்தம் வந்துட்டு மிக விரைவில் ஏற்பட இருக்கிறது. The deal will be closed very soon அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிபர் ட்ரம்ப் சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர் அதை மட்டுமே பதிவு பண்ணல. 2ஆம் உலக போருக்கு பிறகான மிக கடுமையான ஒரு தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக தான் இருந்தோம் ஈரான் மேல. ஆனால் ஈரான் வந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்க, எங்க மேல தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால தான் நாங்கள் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாங்களுமே அமைதி ஒப்பந்தத்தை தான் விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ட்ரம்ப் பதிவு பண்றாரு. ட்ரம்ப் இப்படி மாற்றி மாற்றி பேசுறதெல்லாம் புதுசு இல்லை தான். ஆனால் ஈரான் பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க, நாங்கள் யார்கிட்டையும் போய் போர் நிறுத்துங்கள்லாம் சொல்லவே இல்லை. நாங்கள் அவங்க எங்களை அட்டாக் பண்ணினால், அமெரிக்கா எங்களை அட்டாக் பண்ணால் நாங்கள் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நட்பு நாடுகள் மீதான தாக்குதல், அதாவது அவங்க மேலான தாக்குதல் கிடையாது, அந்த நட்பு நாடுகளில் இருக்கக்கூடிய எரிசக்தி நிலையங்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு உண்டான இராணுவ தளங்கள் மீதான எங்களுடைய தாக்குதல்கள்ங்கிறது மிக தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். அதற்கு வளைகுடா நாடுகள் வேணால் அழுத்தம் கொடுத்துருக்கலாம். நாங்கள் எந்த விதத்திலையுமே வந்து போர் நிறுத்தம் பற்றியெல்லாம் நாங்கள் பேசலை, நாங்கள் எங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தி விடுங்கள் அப்படின்லாம் நாங்கள் பேசலை அப்படிங்கிறது ஈரானுடைய பதிலாக இருக்கு. ட்ரம்ப் இந்த மாதிரி மாறி மாறி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற விஷயம் கிடையாது. அவர் அடிக்கடி ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் பல்வேறு விதமான கருத்துக்களை வந்துட்டு அவர் பதிவு பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா ஜேடி வேன்ஸ், அந்த அமெரிக்காவினுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வேன்ஸ் பேசியிருக்கிற ஒரு விஷயமுமே இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் கூடனான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எப்போதுமே சிக்கலானது மற்றும் குழப்பமானது அப்படின்னு சொல்றாரு. அவர் இதை பதிவு பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தையும் சொல்றாரு. ஈரானுடைய அதிகார அமைப்பு அப்படிங்கிறது எப்போதுமே ரொம்ப சிக்கலானது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது அவங்களோடது. ஒரு சிலருக்கு அங்க வந்து போர் நிறுத்தம் தான் விருப்பமா இருக்குது, ஆனா ஒரு சிலருக்கு வந்துட்டு தீவிரவாத தன்மையுடன் ஒரு சிலர் செயல்படுறாங்க. ஸோ இந்த முரண்னால தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஆனா இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு போகணும், அமைதி நடக்கணும் அப்படின்னா இதையும் நாங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இதை நம்ம கடந்து தான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. ஸோ ஈரான்ல உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஏன்னா ட்ரம்ப் ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு, ஜேடி வேன்ஸும் ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. 2 பேருமே சொல்லக்கூடிய விஷயம், ஒருத்தர் வந்து நாங்க அமைதி ஒப்பந்தத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு அதிபர் சொல்றாரு. துணை அதிபர் என்ன சொல்றாரு, அதே இடத்துல என்ன சொல்றாருன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் ஈரானுடைய அதிகார அமைப்பு அப்படின்னு சொல்றாரு. ஸோ உண்மையிலே ஈரான்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஈரான்ல நடந்த ஒரு மிக முக்கியமான சந்திப்பு தொடர்பான செய்திகளும் ரொம்ப பூதாகரமா வெளியாகி இருக்கிறது. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவினுடைய கடைசி கட்டத்துல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த விஷயத்துல என்ன
வெளியா இருக்குது, ஈரான் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற செய்தி ஊடகத்துல வெளியா இருக்கக்கூடிய தகவல் என்ன, அது தொடர்பான என்னென்ன விஷயங்கள் இப்போ வரைக்கும் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஈரான் மீதான போர் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் அமெரிக்கா பக்கமும் எப்பவுமே நிற்கும். ஏன் இந்த போர் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும், எதற்காக திடீர்னு நிப்பாட்டணும், ஆயுதங்கள் அவங்களுக்கு குறைஞ்சிருச்சா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் எல்லாமே வந்து அமெரிக்கா பக்கம் இருந்திருக்கு. இப்போ ஈரான் பக்கமும் பல்வேறு கேள்விகள், அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு 5 மாதமா ஒரே ஒரு கேள்வி மிக முக்கியமா எழுந்திருக்கிறது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஈரானுடைய உச்ச தலைவராக 5 மாதங்களுக்கு முன்னால் பொறுப்பேற்ற மொஜ்தபா கமேனி எங்கே? மொஜ்தபா கமேனிக்கு என்ன ஆச்சுது? அவர் தொடர்பான ஒரு போட்டோ கூட, அதாவது உச்ச தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகான ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ ஏன் ஒரு ஆடியோ கிளிப் கூட இப்போ வரைக்கும் வெளியாகல. அவருக்கு உண்மையிலேயே என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய கேள்விகள். இதற்கு ஈரான் தரப்புல இருந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான பதில்கள் சொல்லப்படும். ஈரான் அதிபராக இருக்கக்கூடிய மசூத் அவரே இதுக்கு முன்னாடி கடந்த மே மாதத்துல ஒரு கூட்டத்தில் பேசுறப்போ சொன்னாரு, சமீபத்தில் கூட நான் வந்து ஈரானுடைய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனியை சந்திச்சு ஒரு 2.5 மணி நேரம் பேசினேன். நான் ஒரு உச்ச தலைவர் கூட இவ்வளவு நேரம் பேசுறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெருமையா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாமே அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. என்னால அவர் அவ்வளோ நேரம் அவர் கூட பேச முடிஞ்சது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது, நாடு பத்தின பல்வேறு விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம் அப்படின்லாம் ஒரு மே மாத வாக்கில் ஈரான் அதிபர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது மாதிரியான தகவல்கள் தான் வந்து மொஜ்தபா எங்கேயோ இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தெரியப்படுத்திட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் தொடர்பான செய்திகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கான்ஃபிடென்ஷியலா ஈரான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு முன்னாடி வந்து ஒரு தாக்குதல் நடந்ததை பற்றியும் ஞாபகம் இருக்கலாம். அமெரிக்கா வந்து மொஜ்தபாவை டார்கெட் பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தியதாகவும், அது அவருடைய வீட்டு வாசல்லையே ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடந்ததாகவும், அந்த தாக்குதலில் வந்து மொஜ்தபா மிக மோசமாக காயமடைந்திருக்கலாம் அல்லது உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் கூட வெளியாச்சுது. ஆனால் அப்போ அந்த தகவலை வந்து ஈரான் முழுமையாக மறுத்தாங்க. ஆனால் இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக வச்சு நடக்கிறத பார்க்குறப்போ அவர் உண்மையிலேயே எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நிறைய தியரிஸ் இதை சுற்றி இருக்குது. மொஜ்தபா உண்மையிலே என்ன ஆனார் அப்படிங்கிறத சுற்றி நிறைய தியரிகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக அவர் வந்து ரஷ்யாவுடைய ஆதரவோட ரஷ்யாவில் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு, அவருக்கு உண்மையிலே காயம் ஏற்பட்டது உண்மைதான், அதனால வந்து அவர் அங்கே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இல்லை அவர் ஈரானை விட்டு எந்த நிலைமையிலையுமே போக மாட்டார், அவர் ஈரான்ல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டும் ஒரு தகவல் இருக்குது. இந்த பல்வேறு தியரிகளுக்கு மத்தியில தான் வந்துட்டு நேற்று வந்து ஈரான் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு செய்தி ஊடகம் ஒரு தகவல்களை வெளியிடுது. அந்த தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈரானுடைய அதிபராக இருக்கக்கூடிய மசூத் நீண்ட காலமாகவே ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய மொஜ்தபா கமேனியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சந்திக்கணும்னு வைக்கிறதுக்கான கோரிக்கைக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஈரான்ல நடந்திருக்கக்கூடிய அந்த அதிகார விஷயங்கள், குறிப்பா இந்த போர் நடந்ததுல இருந்து ஈரான் தொடர்பான முக்கிய முடிவுகள், அந்த நாடு தொடர்பாக எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகளை எல்லாமே ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சி படை IRGC சொல்றாங்க இல்லையா, அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க அதிபராக இருக்கக்கூடிய எனக்கோ இல்லை என்னுடைய அமைச்சர்களுக்கோ எந்த விதமான ஒரு பவரும் இல்லை, நாங்க எது சொன்னாலுமே அது நடக்க மாட்டேங்குது, இல்ல எங்களுக்கு முன்னாடியே அவங்க எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால எனக்கு இந்த இடத்துல எந்த அதிகாரமும் இல்லை, நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ச்சியா மொஜ்தபாவுக்கு அவர் கடிதம் எழுதியதாக ஒரு தகவல் வெளியாகுது. ஸோ அவர் சந்திக்கணும்னு நினைக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, புரட்சிகர இராணுவ படையினுடைய செயல்பாடு, அவங்களுடைய அதிகாரம் செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அத்துமீறலா இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம். இந்த ஈரான் இன்டர்நேஷனல் செய்தி ஊடகத்தில் வெளியாக இருக்கக்கூடிய தகவலின்படி கிட்டத்தட்ட 27 முறை வந்து அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து மொஜ்தபா உச்ச தலைவராக இருக்கக்கூடிய மொஜ்தபா கமேனிக்கு அனுப்பியதாகவும், அது ஒவ்வொரு முறையும் ஏற்கப்படாமலே திருப்பி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. இந்த நிலைமையில தான் ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கடைசியில் நான் வந்து சந்திக்கிறீங்களா இல்லை நான் வந்து ராஜினாமா பண்றேன் அப்படிங்கிறத வந்து நான் வெளிப்படையாக அறிவிச்சிடட்டுமா அப்படின்னு அவர் கேட்டதாகவும், அதை ஒட்டி தான் ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இந்த தகவல்கள் சொல்லுது. ஸோ இந்த சந்திப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்னு அந்த ஊடகத்தில் சொல்றாங்க அப்படின்னா, இவர் அதிபர் தன்னுடைய கார்ல ஒரு அன்டிஸ்க்ளோஸ்டு லொகேஷன், அதாவது ஈரான்ல எந்த பகுதின்னு சொல்ல முடியாத அளவுக்கு, ஏன்னா அது பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு பகுதிக்கு ஈரான் அதிபருடைய மசூத் அவருடைய கார் போகுது. அந்த கார்ல இருந்து அவருடைய பாதுகாப்பு வீரர்கள் தவிர எல்லாரையுமே லாக் பண்ணிட்டு இவரை மட்டும்தான் வெளியே கொண்டு வராங்க. வெளியே வந்தவர் இன்னொரு கருப்பு நிற காருக்குள்ள ஏறாரு. அது கண்ணாடி மொத்தமாகவே கருப்பு நிறங்களால ஸ்டிக்கர்களால மறைக்கப்பட்டிருக்குது. அது ஒரு இருட்டு, அந்த காருக்கு உள்ளாலையும் எந்த விதமான வெளிச்சம்
வெளிச்சமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதிபர் வந்து பின்னிருக்கையில் இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார். அவர் பின்னிருக்கையில் இருக்கிறாரு. அங்க ஒரு சில நிமிடங்கள் ஒரு உரையாடல் நடக்குது. இந்த உரையாடல் முடிஞ்சு ஒரு சில நிமிடங்கள்ல அதிபர் மீண்டும் வெளியே வராரு. வெளியே வந்த அதிபர் தன்னுடைய சகாக்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, உள்ள ரொம்ப இருட்டா இருந்துச்சு, உள்ள வந்து மொஜ்தாபா கூட கை கொடுக்கறதுக்கு கூட அனுமதிக்கல. ஒரு குரல் மட்டும்தான் எனக்கே கேட்டுச்சு. அந்த இருள்ல வந்து யார் எப்படி இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு குரல் மட்டும் தான் கேட்டுச்சு. அந்த குரலுக்கு நான் ஒரு சில பதில்கள் சொல்லிக்கிட்டு நான் வந்துட்டேன். உண்மையிலேயே நான் சந்திச்சது வந்து மொஜ்தாபா கமேனி தானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவருடைய சகாக்கள்கிட்ட சொன்னதாக ஈரான் இன்டர்நேஷனல் ஊடகம் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி வெளியானதுக்கு அப்புறம் பல்வேறு கேள்விகள் எழுகிறது. ஒண்ணு, கடந்த மே மாதம் தான் இதே அதிபராக இருக்கக்கூடிய மசூத் சொல்றாரு, நான் மொஜ்தாபா கமேனி கூட 2.5 மணி நேரம் ரொம்ப நீண்ட ஒரு உரையாடல்ல ஈடுபட்டேன், ரொம்ப ஆரோக்கியமான உரையாடல்ல ஈடுபட்டேன் அப்படின்ட்டு. அதே மசூதுக்கும் இவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம் நடக்கக்கூடிய சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு சில நிமிடங்கள் தான் நீடிக்குது. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ராஜினாமா கடிதம்லாம் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய ராஜினாமாவை நாங்க முழுமையா ஏற்று உங்களை பதவியில இருந்து நீக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தொனியில மொஜ்தாபா கிட்ட இருந்து வெளியாச்சுது அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லுது. இது எல்லாமே இன்சைட் தகவல் தான். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுல பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஆனா அந்த கேள்விகளுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் ஜேடி வான்ஸ் பேசுற விஷயம், ஈரான்ல 2 குழுக்களாக இருக்கிறாங்க. ஈரான்ல பொறுத்த வரைக்கும் ஒரு தரப்பினர் வந்து போர் நிறுத்தத்தை விரும்புறாங்க, இன்னொரு தரப்பினர் வந்து ரொம்ப தீவிரவாதிகளோட இணைந்து செயல்பட்டு இருக்கிறாங்க, ரொம்ப தீவிரவாத தன்மையோட செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. சோ இது எல்லாமே வந்து ஈரான் சைடுல சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த சந்திப்பு நடந்ததாகவோ இல்ல அது நடக்கல அப்படிங்கிறதையும் அவங்க ஈரான் சைடுல இருந்து பெருசா மறுக்கவும் இல்லை. ஆனா ஈரான் தரப்புல இருந்து வெளியாகக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பல வெஸ்டர்ன் மீடியாஸ் அவங்க வந்து அமெரிக்காவோட சேர்ந்துக்கிட்டு ஈரான்ல வந்து ஒரு கயாசான சிச்சுவேஷன் இருக்கு, ஒரு கலவரமான ஒரு சூழல் இருக்குது, அங்க அதிகார மட்டத்துல ஒரு பிளவு இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்றதுக்காக பல்வேறு தகவல்களை வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே கசிய விட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால இதெல்லாம் பத்தி பெருசா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்துல இல்ல, போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, நம்ம அதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஈரானுடைய பதிலா இருக்குது. சரி, ஓகே, இது எல்லாத்தையுமே நம்மளாலையும் ஏத்துக்க முடியும். ஏன்னா அமெரிக்கா பல காலகட்டங்கள்ல இதை செஞ்சிருக்காங்க. வெவ்வேறு விதமான தகவல்களை வந்து அவங்க இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு கசிய விடுவாங்க. அதன் மூலமாக எதிர் நாடுகள்ல வந்து ஒரு கயாசை ஏற்படுத்துவாங்க, இல்ல அங்க ஒரு கயாஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உலக மக்களுக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இதுவும் பல காலங்கள்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல கவனிக்கப்பட வேண்டியது. ஆனா அப்படி இந்த விஷயத்துல நடந்திருக்கா அப்படிங்கிறது அடுத்த நாள் போக போக தான் தெரியும். ஆனா மொஜ்தாபா கமேனி என்னதான் ஆனாரு, அவர் வந்து ஒரு 5 மாதங்கள் ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் வெளியே வரல, ஒரு ஆடியோ ரெக்கார்ட் கூட இப்ப வரைக்கும் இல்ல. இது தொடர்பாக ஈரான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இந்த கேள்விகள் ரொம்ப நீண்ட காலமாகவே வந்துச்சு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, அமெரிக்காவுடைய தாக்குதல்ல மொஜ்தாபா இறந்திருக்க கூட 90% சான்சஸ் இருக்கு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஆனால் அமெரிக்கா தான் இந்த ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீர்க்கமா மொஜ்தாபா கமேனி இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படிங்கறத அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இஸ்ரேலுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஈரான்ல இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா ஆதரவோட இருக்கக்கூடிய இல்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசு அமையணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய பிரதானமான நோக்கமா இருக்குது. கமேனி இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல், அதாவது மொஜ்தாபா கமேனி இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து அமெரிக்காவை இன்னமும் அட்டாக்குக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, கமேனி ஒருவேளை இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் வெளியே வரதை இஸ்ரேலும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா இந்த போர்ல மேற்கொண்டு பெரிய ஆர்வம் காட்டாதோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இஸ்ரேலுக்கு இருக்கு. அதனால இஸ்ரேல் ரொம்ப தீர்க்கமாகவே மொஜ்தாபா கமேனி இன்னும் உயிரோட தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் இந்த விஷயத்தை என்ன சொல்றாங்க, ஏன் மொஜ்தாபா கமேனி இப்போ வரைக்கும் வெளியே வர்றதில்ல, ஏன் அவருடைய ஆடியோவோ போட்டோவோ எதுவுமே வெளிவரதில்லை அப்படின்னு அவங்க கேட்கிறப்போ ஈரான் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, அவருடைய ஒவ்வொரு அசைவையுமே வந்து உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு மொசாத் உள்ளிட்ட பல உளவு அமைப்புகள் வந்து ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவருடைய ஒரு ஆடியோ கிளிப் வெளியானா கூட அதுக்கப்புறமா அவரு எங்க பேசினாலுமே ஒலி அதிர்வுகள் வச்சு அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கான விஷயங்களை வந்து பல உளவு அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவருடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நாங்க ஒரு ஆடியோ கிளிப் கூட இப்போ வரைக்கும் அவர் பத்தி வெளியிடாம இருக்கோம் அப்படிங்கிறத ஈரான் சொல்லக்கூடிய பதிலா இருக்குது. ஆனா அதே நேரத்தில் ஒரு 5 மாதங்களாயும் ஒரு நாட்டினுடைய உச்சத்தலைவர், ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது அதிபரை தாண்டி அந்த உச்சத்தலைவருக்குங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பதவியா இருக்குது. சமீபத்தில் அவருடைய தந்தை அல்கமேனியினுடைய இறுதி ஊர்வலம் நடந்திருக்கும். அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருப்பாங்க. ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் பிரதிநிதிகள் அந்த இறுதி அஞ்சலியில பங்கேற்றிருப்பாங்க. இந்தியாவில இருந்தெல்லாம் கூட
பிரதிநிதிகள் போயிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ல கூட முஜ்தபா கலந்துக்கல அப்படிங்கிறது வந்து இந்த கேள்விகளை இன்னும் வலுவாக எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கிறது. ஸோ முஜ்தபா உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறாரா? இந்த இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது எப்பவுமே ஈரான் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஈரான் தான் இந்த விஷயத்துல ஒரு முடிவை சொல்ல முடியும். ஒருவேளை அமைதி ஒப்பந்தம்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட சொல்லிட்டு இருக்காரு, மிக விரைவிலேயே ஒரு டீல் வந்து சைன் ஆகும்னு சொல்லியிருக்காருல. இந்த அமைதி ஒப்பந்தம் மிக விரைவிலே ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல முஜ்தபா தொடர்பான தகவல்களை ஈரான் வெளியே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அதுவுமே எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல தொடர்ச்சியா தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு முழுமையான போர் நிறுத்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இன்னமும் இஸ்ரேலுடைய அட்டாக் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஹவுதிஸுடைய அட்டாக் அப்படிங்கிறது சவுதி அரேபியா மேல நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நிலைமையில ஒரு முழுமையான அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. சோ நடந்திருக்கக்கூடிய இந்த முழுமையான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இன்னமும் அப்படியே தான் இருக்குது. முஜ்தபா கமேனி உயிரோட தான் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே நேரத்துல இந்த சந்திப்பு நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. இந்த சந்திப்பு நடந்திருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு மோசமா நடக்கல. ஒரு ஈரானுடைய அதிபர் அவமானப்படக்கூடிய அளவுக்கு இந்த சந்திப்பு நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிறைய பேர் பதிவு பண்றாங்க. ஆனா வெஸ்டர்ன் மீடியாஸுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஈரானுக்கு உள்ளால ஒரு கலவரமான சூழல் இருக்குது, அதுவும் அதிகார மட்டத்திலேயே ஒரு கலவரமான சூழல் இருக்குது அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதற்காகத்தான் இது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க பதிவு பண்ற விஷயமா இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த விஷயம் அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படியா போகும். மசூத் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாரு? அதிபர் மசூத் கிட்ட மிக நெருக்கமாக ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புறாரு, நீங்க வந்து கமேனி ரீசெண்டா சந்திச்சீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது, இப்போதைக்கு அவரை சந்திக்கிறது ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஓரளவுக்கு கணிக்க முடியுது. ஆனால் இதுல வெளியா இருக்கக்கூடிய தகவல்கள் அளவுக்கான விஷயங்கள் நடந்திருக்குமா அப்படிங்கிறது இன்னமும் முழுமையா தெரிய வரல. அதே நேரத்துல இப்ப வரைக்கும் எந்த ஒரு இன்சிடென்ட்லயுமே வெளியில தலை காட்டாம இருக்கிறாரு ஈரான் உச்ச தலைவர். சோ இது எல்லாமே அமெரிக்காவுக்கும் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கு, உலக நாடுகளுக்கும் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கு. இது எல்லாவற்றுக்குமான பதில் அப்படிங்கிறது ஈரான் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த விஷயங்கள் அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி போகுமா அப்படிங்கிறதுக்கான கேள்வியும் மிக சீக்கிரமாகவே அதற்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நம்புவோம். பெண்களின் வெற்றியை கொண்டாடும் பெண்மையின் சிகரம் வைக்கம் விஜயலட்சுமி அன்னபாரதி பங்கு பெறும் சிறப்பு விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் 7 காரைக்குடியில்.